3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ஒரு தகவலை சொல்கிறேன். இந்திய மக்கள் யாரும் தயவு செஞ்சு அதிர்ச்சி ஆகிறாதீங்க. ஒரு பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முதல்வராக இருக்கக்கூடிய, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவருடைய சொத்து, அதாவது 3 செயற்கைக்கோள் சேனல், சேட்டலைட் சேனல் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஜெயா டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி சொந்தமாக 3 சேட்டலைட் சேனல். அது மட்டும் இல்லை, 28 தேயிலை தோட்டங்கள், சரியா, எண்ணில் அடங்காத இந்த ரெசார்ட்டுகள், ஹோட்டல்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், 2 ஸ்கூல், இதெல்லாம் கடந்த சில வருடங்களில் மட்டும் முதல்வராக, பாஜகவினுடைய முதல்வராக மாறி இருக்கக்கூடியவர் வாங்கி குவித்திருக்கக்கூடிய சொத்துக்கள். யாருன்னு நீங்கள் கேட்கலாம். இவர் தான் அஸ்ஸாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வ சர்மா. பல லட்சம் கோடி இன்னைக்கு சொத்தினுடைய அதிபதியாக இருக்கிறான். எப்படி சம்பாதித்திருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, அஸ்ஸாமில் 35% அதிகமான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா. இந்த மக்கள் அனைவருமே வங்கதேசத்திலிருந்து குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடியவர். நேற்றைய தினம் கூட நீங்கள் ஹிமந்த பிஸ்வ சர்மாவினுடைய ஊழலை அம்பலப்படுத்திய வீதி நாடக கலைஞர்கள் 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இமேஜ் நம்ம மனசுலேருந்து ஒருபோதும் மாறாது, ஒரு இந்தியனுடைய மனதிலிருந்தும் மாறாது இல்லையா. தன்னுடைய இருப்பிடத்திற்காக போராடிய ஒரு முஸ்லீம் மனிதனின் மீது, இறந்து போன ஒரு மனிதனின் மீது, போராட்டத்தில் இறந்து போன மனிதனின் மீது அஸ்ஸாமினுடைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசாங்கத்தினுடைய செய்தியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நெஞ்சின் மீது ஏறி நின்று களிப்புற்ற காட்சியை நம்ம பார்த்தோம். எவ்வளவு கொடூரம் என்கிறத நம்ம பார்த்தோம். அது ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய ஆட்சி நடக்குது. ஏன் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், தினமும் வேட்டையாடப்படுகிறார்கள்? என்ன காரணமாக இருக்க முடியும்? சிம்பிள் தாங்க. ஹிமந்த பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய நபருடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்குது. அது அஸ்ஸாம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்னடா, நேற்றைக்கு வந்தவன் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான், எல்லாம் பொஞ்சாதி பேரில் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை இன்னைக்கு ஊழல் வழியாக மக்களின் பணத்தை கொள்ளையடித்துட்டு இருக்கக்கூடியவனுடைய பேர் தான் இந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா. அப்போ இவனை பற்றியோ இவனுடைய ஊழலை பற்றியோ மக்கள் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம் மக்கள் அஸ்ஸாமில் குறிவைக்கப்படுகிறார்கள். பக்கத்தில் உத்தரப்பிரதேசம், நேற்றைய தினம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்போது நீங்கள் வக்கஃப் சட்ட திருத்த மசோதா இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். அது 2 அவைகளிலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கிளம்பி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முசாபர் நகரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இதற்கு எதிராக கருப்பு பால்ஜு போட்டுட்டு அமைதியான வழியில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அப்படி நடத்திய 24 முஸ்லீம் இளைஞர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது லோக்கல் நீதிமன்றம். ஏன் இதை இப்படி ஒரு 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார்கள் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய காவல்துறை இவர்கள் நடத்திய இந்த பேரணி குறித்த வீடியோக்களை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய அடிப்படையில் நாங்கள் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு நல்லா தெரியும், இதே உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய நபராக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பகிரங்கமாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி என்ன சொன்னார்? யோகியினுடைய ஆட்சி காலத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரியான ஊழல் நடந்துட்டுருக்கு, பிஜேபிக்காரன் பூரா ஊழல் செய்கிறான், மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கூப்பாடு போட்ட காட்சியை பார்த்தோம். இது நடந்ததா இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழலை ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் பெரிய ஊழல் செஞ்சார்னு அவர் மக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினதுக்கு பிறகு இடைநீக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, சரியா. துறவி என்கிற பெயரில் யோகி ஆட்சி நடத்தக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் எந்த காலத்திலும் இந்தியா கண்டிராத அளவிற்கான மிகப்பெரிய ஊழலை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆதாரத்தோடு மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதில் இருந்தாலும் யோகி தப்பிக்கிறது எப்படி? அஸ்ஸாமில் மிகப்பெரிய ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வ சர்மா தப்பிக்கிறது எப்படி? முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்களே, அவர்களின் மீது இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, புல்டோசரை எடுத்து பண்ணுறது, முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை ஏவி விடுவது, இந்து முஸ்லீம் விளையாட்டுக்களை விளையாடி கொண்டிருப்பது. இது மூலம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். இன்னும் எத்தனை ரெசார்ட் வாங்கலாம்,
இன்னும் எத்தனை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வாங்கலாம், இன்னும் எத்தனை சேட்டலைட் சேனல்களை வாங்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக பிஜேபி தலைவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, மிகப்பெரிய சிக்கல் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கட்டப்பட்ட சங்க பரிவாரங்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பெரும் முதலாளிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய முக்கியமான நபர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஏழை இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியிலே யோகி தோற்கடிக்கப்பட்டார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்தியாவில் மதவெறி அரசியல் இல்லையா. இப்போது ஹிமந்த விஸ்வ சர்மாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் போட்டி நடக்குது. யார் மதவெறி அரசியலில் பெரியாள்? இது யோகி ஆதித்யநாத்துக்கு ஆர்எஸ்எஸுக்கும் போட்டி நடக்குது. ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போட்டி நடக்குது. யாருக்கு சலைச்சவன் இல்லை. இப்போ நீங்கள் ஹேட் ஸ்பீச் இல்லையா, அது தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி தான் அதில் வின் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்தியாவிலே அதிகமான மதவெறி அரசியல் ஹேட் ஸ்பீச் பண்ணதே மோடி தான் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஒரு அமைப்பு ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு பக்கம் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இமாலய ஊழல், அவற்றை மறைப்பதற்கு, அவற்றிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம் மக்களை பலிகாடாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். நிலம் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய உடை உரிமை மறுக்கப்படுகிறது, அவர்களுடைய உணவு உரிமை மறுக்கப்படுகிறது. எல்லாமே உலகத்தில் இப்படி ஒரு சர்வாதிகாரம், ஒரு ஃபாசிஸ்ட் அடக்குமுறை நடக்கக்கூடிய நாட்டிலே அது இப்படி நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 370 நீக்கம் செய்யப்படுகிறது இல்லையா, சிஏஏ கொண்டு வரப்படுகிறது, இதோ வக்கஃப் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. எல்லாம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம காலில் நம்ம போட்டிருந்த செய்தியில் சொன்ன மாதிரி, அதாவது இவனுங்க முஸ்லீம்கள்னால் முதல் கட்டம் முஸ்லீம்கள். ஏன்னா கோல்வால்கர் எழுதி வைத்திருக்கிறார் புத்தகங்கள், நம்முடைய மிகப்பெரிய 3 எதிரிகள் முதல்ல முஸ்லீம்கள், அடுத்தது வந்துட்டானுங்க கிறிஸ்தவர்கள். இப்போ கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள், கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கணக்கில் எடுத்து காணும், அதுக்கெல்லாம் கணக்கெடு அப்படின்னு ஆர சொல்லியாச்சு. அடுத்து கிறிஸ்தவர்கள், அடுத்தது எங்கே வருவானுங்க? அடுத்தது தலித் மக்கள். ஏற்கனவே பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பழங்குடி மக்கள், தலித்துகளுடைய நிலைமை என்னங்கிறது தெரியும். உத்தரப்பிரதேசம்லாம் தலித் மக்களுடைய நிலைமை என்ன, குறிப்பாக தலித் பெண்களுடைய நிலைமை என்ன சொல்லவா வேணும்? அப்போது இந்த அளவிற்கு இவனுங்க செய்யக்கூடிய மிக மோசமான மக்கள் விரோத கொள்கைகள் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறாமல் இருக்க, அவற்றை பற்றி மக்கள் விவாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், முஸ்லீம் மக்களை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்திய மக்களுக்கு தெரிஞ்சு. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி வக்கஃப் மசோதாவுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திருத்தத்திற்கு எதிராக வட இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. காங்கிரஸ் கோர்ட்டுக்கு போகுது, டிஎம்கே கோர்ட்டுக்கு போகுது, ஏஎம்எம் கோர்ட்டுக்கு போகுது, ஆம் ஆத்மி கோர்ட்டுக்கு போகுது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவிற்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மோசமான அரசியலை சங்க பரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா, நாளை நம்முடைய வீட்டினுடைய கதவுகளும் ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் தட்டப்படும். அப்போ நமக்காக பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயம்தான் இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.